என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா -21 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி +14 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் சொல்லுவோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி சின்ன ஒரு டவுன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு அப்புறம் ஒரு ஹை கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி ஒரு லோ கொடுத்து ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் தான். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி தான் 52,000 ஒரு கீழே ஒரு டவுன் கொடுத்துட்டு 52,900 வந்துட்டு அப்புறம் ஹை கொடுத்துட்டு 52,438 ஒன்று ரெசிஸ்டன்ஸ் லெவல் போயிட்டு திரும்பி மார்க்கெட் சைடுவேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,360 சப்போர்ட் தான். அதே ப்ரீவியஸ் சப்போர்ட் தான். அடுத்த சப்போர்ட்டும் 24,480 ரெண்டு சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,531 24,656 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி இன்னும் சைடு வேஸ் தான் பண்ணிருக்கான். ஒரு எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதாக வரைக்கும் அப் அண்ட் டவுன் ட்ரெண்டாங்கிறது. இருந்தாலும் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 52,000 சப்போர்ட், 52,200 இன்னைக்கு இருக்க சப்போர்ட். அது வந்து பாருங்க 52,200 பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங் லெவலில் இருந்து வரான். பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகவே மாட்டேங்குது. இந்த லெவலுக்கு மேலேயே தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. 52,200 மேல அப்படிங்க. ஸோ 52,438 52,700 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா. 52,000 51,600 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 24,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். இந்த 203 124 157 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்பர் 174ல நீங்க கரெக்டா பாருங்க, 174ல பை பண்ணிக்கிறேன். ஸோ பை பண்ணி மேலே போயிட்டு தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு 203 அப்படிங்கிற அதே பிரைஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான். சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைடு வேஸ் தான். ஸோ அது ஒரு பெரிய ரேஞ்ச் மாதிரி ஒர்க் ஆகல. சரிங்களா. ஸோ அதனால வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,500 பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம் இருக்கு. புட் சைடு பார்த்தீங்கன்னா 56 லட்சமும் கால் சைடு 47 லட்சமும் இருக்கு. புட் சைடு ஒரு 10 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து அதிகமா இருக்கு. 24,500. ஸோ 24,500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். சரிங்களா. அதனால 24,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்துடலாம். 24,600க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் சொன்னா. ஸோ 24,500 வந்து நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். சரிங்களா. அதை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி ஆப்ஷன் செயின் அதுலயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலயும் பார்த்தீங்கன்னா 24,500ல பாருங்க, கால் சைடு 1,91,000 கான்ட்ராக்டும் புட் சைடு 2,26,000 கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ புட் சைடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப 24,500 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான். இது ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. அது மட்டும் இல்லாம பாருங்க, கால் சைடு பெருசா எங்கேயும் மைனஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 24,600 வந்ததுனால அந்த இடத்துல ஒரு -1,300 குவான்டிட்டி இருக்கு. இருந்தாலும் 1,49,000 கான்ட்ராக்ட் 24,600லயும் 1,45,000 குவான்டிட்டி 24,700. ஸோ 600 700 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. 24,800ல பாருங்க கிட்டத்தட்ட 1,94,000 கான்ட்ராக்ட். அதெல்லாம் கொஞ்சம் ஹையஸ்டா தான் இருக்கு. இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் 2,26 24,500ல. அதுக்கும் கீழே போனா 1,00,000 கான்ட்ராக்ட் 24,400ல. ஸோ 24,300ல பாருங்க 1,27. ஸோ சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ 400 300 ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 500 600 700 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 600 700 800 எல்லாம் பாருங்க மைனஸ்ல இருக்கு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இன்னைக்கும் பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கும் சேஞ்சிங் வாயை பார்த்தீங்கன்னா மைனஸ்ல தான் காட்டுது. சரிங்களா. ஸோ மேலே போகுமா மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்ல. அதனால நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 24,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 203 174 157 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்
சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இந்த லெவல்ல மார்க்கெட் திரும்பும் போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கிற பட்சத்துல ஸோ இதே ஒரு லெவல்ல மார்க்கெட் திருப்பி நாளைக்கு இந்த 174 திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த 203வே மார்க்கெட் இந்த கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் மேல போலாம். ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. 24,500ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசா சேஞ்ச் ஆகவே இல்லை தெரியுங்களா. ஸோ இன்னும் ரைட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கால் சைடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேரத்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இல்ல. இருந்தாலும் மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் கால் சைடு கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க காலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மைண்ட்ல வச்சு அதுக்கு அது மாதிரி ட்ரேட் பண்ணிக்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 24,500 சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 203, 174, 157 வந்து சப்போர்ட், 245, 297, 347, 439 இதெல்லாமே அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருப்பாங்க. நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். 500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 297 அப்படிங்கிற ஹைல இருந்து மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹை தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஷோ பண்ணியிருக்கான். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேம் தான். இந்த 167ம் 110ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி 248, 297 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி 500க்கான லெவல்ஸை யூஸ் பண்ணிக்க. 600க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். நம்ம 20,600க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 357 அப்படிங்கிற ஹை. ஸோ அந்த ஹை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹை இதை வந்து மார்க்கெட் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இதுக்கான லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தா அதே லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 191, 220, 140 இதெல்லாம் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 299, 357 வந்து அடுத்தடுத்த டார்கெட். நாளைக்கு இந்த ஹை போயிட்டு கூட மார்க்கெட் கீழே வரலாம். இல்லை கீழே வந்துட்டு கூட சப்போர்ட் எடுத்துட்டு போகலாம். ஸோ நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க 500ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணும். 600 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 600, 700 எல்லாம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 400, 500 எல்லாம் நல்லா சப்போர்ட். 500 வந்து மேஜர் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போச்சு வச்சதுன்னா கொஞ்சம் கீழே போலாம். இல்லாம தான் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பேங்க் நிப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பாருங்க 10 லட்சம், இங்க பாருங்க 7 லட்சம், இங்க பாருங்க 14 லட்சம், இங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும் 7 லட்சம். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கால் சைடு அதிகமா போட்டிருக்காங்க. புட் சைடை கம்பேர் பண்ணும்போது கால் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரிங்களா. வாட்ச் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து சேம் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். 52,500 தான் ரெசிஸ்டன்ஸ், 52,000 தான் சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ 52,000க்கான கால் ஆப்ஷனும் 52,500க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஆப்ஷன் செயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் 52,300 இருக்கு. ஸோ இந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அது இந்த பக்கம் சைடும் பாருங்க. புட் சைடு கொஞ்சம் மைனஸ்ல இருக்குதா தெரியுங்களா கொஞ்சம். அது மட்டும் இல்லாம எங்கேயும் வந்து ரெசிஸ்டன்ஸும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் மாதிரி. அதே மாதிரி பிரீமியம் பாருங்க 52,300 பாருங்க 499 ரூபா இருக்கு. அதே இந்த பக்கம் சைடு பாருங்க 540 ரூபா இருக்கு. இந்த பிரீமியம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருக்கு தெரியுங்களா. இந்த பிரீமியம் ஈக்குவல் பிரீமியத்தில் இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல. நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி. நிப்டியோட பேங்க் நிப்டிலையும் பாத்தீங்கன்னா தெரியுமே ஈக்குவல் பிரீமியம் இருந்தா மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது சரிங்களா. சடனா ஒரு அப்பும் சரி சடனா ஒரு டவுனும் சரி அது இருக்காது. மார்க்கெட்டை ஒரு கிராஜுவலான மூவ்மெண்ட் தான் இருக்கும் சரிங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்த நாள் வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 52,500 தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 579, 513, 445 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 683, 881 இதெல்லாம்
அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்து நல்லா சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 52,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல லோ கொடுத்துருத்தான், நல்ல ஹை கொடுத்துருக்கான் பாருங்க. 772ங்கிற ஹைல டச் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ 565 615 சப்போர்ட்டா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 772 885 1030 இதெல்லாமே அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். 52,000 இன்கேஸ் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 1000 எல்லாம் போகலாம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பிரி டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் டேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல மேல தான் போயிட்டு இருக்கு எக்ஸ்பிரி டேல. நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன்னஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் மட்டும்தான் அந்த டவுன் ஆயிட்டு ஒரு அப் கொடுத்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மாதிரி சைட்வேஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிட்டு நல்ல ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. இதான் இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.